பிப்ரவரி 18 2023 மகா சிவராத்திரி. இந்த அற்புதமான நாளை தவற விட்டு விடாமல் நீங்கள் பயணம் செய்யும் போது உங்கள் வாழ்க்கைக்குண்டான அனைத்து அருளாசிகளையும் பெற்று உங்களது கஷ்டங்கள் விலகி உங்களது புண்ணிய ஸ்தலங்களுக்கு உண்டான புண்ணிய வாழ்க்கைக்கு உண்டான அந்த கதவுகள் திறக்கப்படும் என்பதும் எல்லளவு மையமில்லை. ஆன்லைன் ஜூம்ல விருப்பமுள்ள நபர்கள் மிகவும் விரைவாக முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். ஐயோட யூடியூப் பார்க்குறேன். அந்த தியான கிளாஸ் ஏற்கனவே பார்த்துட்ருக்குறேன். அந்த குரூப்பு இது பண்ணதை அந்த இது பார்த்துட்ருக்கேன். அதை வச்சு பண்ணிகிட்ருக்குறேன். நார்மலாக இருக்கிறத விட நல்லா சந்தோஷமாக இப்போ நல்லா இதுவாக இருக்கிறேன். ஒரு புது பிறவி எடுத்து வந்த மாதிரி எனக்கு ஒரு உங்களை நேரில் அது முன்னாடி பார்த்துருக்குறேன். இருந்தால் கூட எனக்கு உங்கள் கையில் தீட்சை வாங்கினதுக்கு பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். குழந்தைங்களை எப்படிங்க நான் ஸ்பிரிச்சுவல் பாதையை நோக்கி நான் பயணப்பட வைக்கிறது? எனக்கு தெரியுது இதில் போனால் அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், ஆனால் என்ன சொன்னாலும் கேட்க மாட்றாங்க. நான் என்ன பண்ணுறது? இதுக்கு என்ன வெளிப்படையான ஒரு பதில் நான் சொல்லணும் அப்படின்னா, முதல்ல நீங்கள் ஒரு சரியான ஆளாக இருக்கணும். அப்படி இல்லாட்டினா உங்கள் குழந்தை முதல்ல கேட்காது. அதை கடந்த நிலையில் ஒன்று இருக்குது, என்ன சொன்னாலும் குழந்தை கேட்காது. அது எதற்காக வந்திருக்கோ அந்த பாதையில் தான் அது போகும். இருந்தாலும் ஒரு தாயாகவும் ஒரு தகப்பனாகவும் உங்களுக்கு ஒரு 20% ஒரு 30% பார்த்தீங்கன்னா அந்த பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பை நீங்கள் பண்ணிங்கன்னா அதில் ஓரளவுக்கு மாற வாய்ப்பு இருக்குது. பட் அதையும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. 30% வீட்டை பார்த்து ஒரு மனிதன் மாறுகிறான். 70% இந்த நாட்டை, அதாவது வெளி உலகத்தை பார்த்து அவனது வாழ்க்கையும் அவனது கேரக்டரும் குணாதிசயம் அமைகிறது. இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது அந்த உயிருக்கு, அதாவது உங்கள் குழந்தைக்கு நீங்கள் நல்லது சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் ஒரு இம்ப்ரெசிவான ஒரு கேரக்டராக இருக்கணும். தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி ஒரே மேட்டரவே திருப்பி 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 பேசிகிட்டு இருந்தீங்கன்னா எனக்கே போர் அடிக்கும். அவனுக்கு எப்படி போர் அடிக்காமல் இருக்கும்? ரெண்டாவது மாடர்ன் வேர்ல்டுக்கு வந்துட்டான், ட்ரெண்டியான விஷயங்களை நிறையா பார்க்குறான். எப்படி கேட்பான்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கேட்க மாட்டான். ஒரே விஷயத்தை டிஃப்ரெண்ட்டாக சொல்லுங்கள். எப்படி அப்படின்னா, வெளியே போகாதரா பேய் வரும்னு இன்றைக்கி சொல்கிறீங்க அப்படின்னா அடுத்த நாள் வெளியே போகாதரா பேய் வரும், வெளியே போகாதரா பேய் வரும், விவரம் தெரியாத வரைக்கும் தான் கேட்பான். நான் 5வது நாள் 6வது நாள் 7வது நாள் ஒரு வருஷம் கழிச்சுன்னா பேய் வருமா, சரி நானும் பேயும் கல்யாணம் பண்ணிக்கிறோன்ட்டு போயிடும். அவ்வளோ தெளிவு வந்துடும். அப்போ என்ன, முதல்ல பேய் வரும்னு சொல்கிறீங்க அப்படின்னா அடுத்து வேறு மாதிரி பேசணும். பேயை கடந்த நிலை வெளியில் போகாத, ஒரு சில விஷயங்கள் உன்னை பாதிக்கும், அடுத்தவங்களோட எண்ண அலைகள் பாதிக்கும். அப்படி கொஞ்சம் டெக்னிக்காக பேசணும். அவனுடைய வளர்ச்சிக்கு தகுந்தாற் போல் நீங்கள் கொஞ்சம் வார்த்தைகளை மாற்றணும். அவனுடைய அறிவு நிலை வளர்ந்துக்கிட்டே போகும்போது அந்த அறிவு நிலைக்கு உங்களால் ஈடு கொடுக்க முடியலன்னு வச்சுங்க, பதில் கொடுக்க முடியலன்னு நீங்கள் அவுட் ஆயிருவீங்க. அப்போ அவன் மைண்டில் என்ன இருக்குன்னா, நம்ம அப்பா நம்ம கேட்ட கேள்விக்கே பதில் சொல்ல தெரியல, அவர் சொல்கிறத நம்மளை ஃபாலோ பண்ண சொல்கிறாரு, அதோட நிறைய விஷயம் நான் வெளியில் கேட்குறேன்னு சொல்லிட்டு அவன் கேட்க மாட்டான். அப்போ என்ன அப்படின்னா, முதல்ல உங்கள் பிள்ளைய மாற்றணும்னு நினைக்கிறீங்களா, தெளிவான பாதையை கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் முதல்ல சரியாக இருக்கணும். நீங்கள் முதல்ல ரிசல்ட்டை காட்டணும். அந்த ஆன்மீகத்தில் இது சொல்லிலாம் வராது. அவன் கண் எதிர்க்க பார்க்கணும். இந்த உலகம் ரிசல்ட்டை கேட்குது. கண் எதிர்க்க எனக்கு காட்டு, ஏதாவது காட்டுன்னு கேட்குது. அப்போ அந்த குழந்தை என்பது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே தான் அந்த உச்சகட்ட நிலையான அந்த மெய்ஞான நிலையை அடையும். அது வரைக்கும் அறிவு சார்ந்தே தான் போகும். அதை கடந்து தான் ஞானத்துக்கு வரும். அப்போ என்னன்னா, நீங்கள் முதல்ல இம்ப்ரெசிவான கேரக்டராக இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல நீங்கள் சிக்கிப்பீங்க. உங்கள் குழந்தை கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதிலை கொடுக்கக்கூடிய நண்பனாக இருக்க வேண்டும். நான் ஒரு அப்பா, நான் தான் முதல்ல வந்தேன், நான் தான் உன்னை பெற்றேன், நான் சொல்கிறதா நீ கேட்கணும் அப்படின்னா விவரம் தெரியாத வரைக்கும் கேட்பான். அதுக்கப்புறம் வெறுத்துவான், அவங்கள கடுப்பாயிருவான். ஏன் அப்படின்னா தெரிஞ்சிருது இல்லை, அறிவு நிலை நீங்கள் கம்மியாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சிருது. அப்போ ரொம்ப குவாலிட்டியாக சரண்டர் ஆயிடணும். சரண்டர்னா அப்படியே போய் சாஷ்டாங்கமாக காலில் விழுகிறது இல்லை, எனக்கு தெரியல இருந்தாலும் நான் கேட்டு சொல்கிறேன், இல்லாட்டினா இதுக்கு உண்டான விஷயத்த நான் நாளைக்கு சொல்கிறேன், அதுக்குள்ளே நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு சொல்லணும். அப்போ நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு தயார் நிலையில் இல்லை. உங்கள் பையனையும் சப்பை கட்டி நான் சமாளிப்பேன் அப்படின்னா அந்த குழந்தை உங்களோட ஒரு மடங்கு அறிவு மிக்க ஒரு குழந்தையாகத்தான் இருக்கும். மேபி அது இன்னைக்கு வெளிப்படலனாலும் என்னைக்காவது வெளிப்படும். ஏன்னா உங்கள் ஜீன்லேருந்து வந்திருக்கு, உங்கள் டிஎன்ஏலேருந்து வந்திருக்கு. அப்போ எப்படி நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்களோ அதோட ஒரு படி அது மேலே தான் இருக்கும். நம்ம நினைப்போம் நம்மளோட கீழே இருக்குன்னு, அது அப்படி கிடையாது. அது வேறு எதுக்காகவும் வந்திருக்கு, அது உங்களுக்கு தெரியாது. டைம் வரும்போது மட்டும்தான் தெரியும், புரியும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த குழந்தை உங்கள் தாத்தா பாட்டியோட டிஎன்ஏ, உங்கள் அப்பா அம்மாவோட டிஎன்ஏலேருந்து அடுத்த தன்மையில் வந்திருக்கு. ஆக மொத்தம் உங்களுடைய இந்த ஒரு வம்சாவளியிலேருந்து தான் வந்திருக்கும். அப்போது இந்த குழந்தைகளை நீங்கள் ஆன்மீகம்ன்றது சின்ன விஷயம் கிடையாது. கர்மா மொத்தத்தையும் அழிக்கக்கூடியது. இதுக்கு முதல்ல இறைவனோட பிளஸிங் என்பது நிச்சயமாக இருக்க வேண்டும். இது ஒரு பெரிய ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. அந்த குழந்தை முன்ஜென்மத்திலேயே நல்ல புண்ணியங்களை பண்ணியிருக்கு, இதுக்காக ஏங்கி இருந்ததுன்னா யாரும் கைட் பண்ணாலும் ஸ்பிரிச்சுவாலிட்டியை பிடிச்சிப்பான். எக்ஸாம்பிளுக்கு என்ன மாதிரி
எக்ஸாம்பிளுக்கு என்ன மாதிரினா என்ன, எனக்கு கடவுளை பிடிக்காது, எல்லாம் நெகட்டிவிட்டி, எல்லாம் எதுவுமே சரியில்லை, எல்லாருமே தப்பாக தான் பேசுகிறாங்க, நான் தான் சரியாக பேசுகிறேன் அப்படின்ற திமிருத்தனத்தில் இருந்த என்னையே முன்ஜென்ம விட்ட குறை தொட்டகுறை ஒரு கட்டத்துக்கு மேலே உண்மையான பாதையை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பித்து உண்மையை பார்க்க வச்சிருச்சு. ஆனால் எல்லாருக்கும் இப்படி அமையுமா என்பது தெரியாது. அப்போ அந்த குழந்தைய ஆரம்பத்தில் இருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சும்மா மந்திரத்தை மனப்பாடம் பண்ணு, மந்திரத்தை சொல்லு, நீ வந்து பக்தியில் இரு, சும்மா வந்து தேங்காவோட சாமி போய் கும்பிடுன்னு பக்தியையும் மந்திரத்தையும் மட்டும் போதிக்காமல் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் எதை போதிக்க வேண்டும் என்றால் நல்லா புரிஞ்சுங்க. இந்த தன்மையை நீங்கள் ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா அது ஆன்மீகத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மொத்த ஆன்மீகம் ஒன்று தான் சொல்லுது, என்ன? அன்பே கடவுள். எல்லா மதமும் இதைத்தான் சொல்லுது. ஸோ உங்கள் குழந்தைக்கு நீங்கள் மந்திரம் சொல்லித்தர வேணாம், பக்தியை சொல்லித்தர வேணாம், ஐயோ கேட்க மாட்டானேன்றதை சொல்லித்தர வேணாம். எவ்வளோ நெகட்டிவான குழந்தையா அது இருக்க போகுதுனாலும் நீங்கள் அன்பை சின்ன வயசுலேருந்தே போதிச்சுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தை எவ்வளோ பெரிய நெகட்டிவான கர்மாவில் இருந்து தப்பிச்சிடும். நீங்கள் அன்பை போதிக்காமல் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் வேற எதை போதிச்சிங்கனாலும் அது ஏமாந்துடும். அப்போ அன்பை போதிக்கணும்னா எப்படி இருக்கணும்? முதல்ல நீங்கள் அன்பின் ஸ்வரூபமாக இருக்கணும். நீங்கள் அன்பாக இல்லாமல் நீங்கள் மட்டும் அன்பை போதிச்சிங்கன்னா எப்படி உங்கள் பிள்ளை கற்றுப்பான்? அப்போ யாரை பிடிக்குதோ அங்கே போய் அவங்க என்ன சொல்லித்தராங்களோ அதை தான் கற்றுப்பான். அப்போ உங்கள் குழந்தை உங்கள் கண்ட்ரோலில் இல்லாமத்தான் போகும். இதுவே நீங்கள் தெளிவாக தாய் தகப்பனாக இருக்கும் பட்சத்தில் அன்பை மட்டும் நீங்கள் சொல்லிக் கொடுங்க. உனக்கு இல்லைனா கூட பரவாயில்ல, இன்னொரு உயிருக்கு உண்மையாகவே தேவைப்படுதா, நீ எடுத்து குர்றா, அந்த உயிர் நல்லா இருக்கட்டும் நீ நினை, அந்த தன்மைக்கு இறைவன் உனக்கு வேணுங்கிற அத்தனையும் கொடுப்பாரு, லேட்டாக நிச்சயமாக கிடைக்கும். இன்னொருவருக்கு கொடுத்து அழகு பார்க்கறதுல சுகம் காணு. நீ ஒருத்தங்கிட்ட இருக்கிறத புடுங்கிறதுல நீ சுகம் காணாத. இன்னொருத்தவங்களை தட்டி கொடுத்து பழகு, இன்னொருத்தவங்க ஹெல்ப் பண்ணு. அதனால நிச்சயமா நீ தாழ்ந்தே போவே மாட்ட. ஏன்? ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் தர்மம் வந்து காக்குமே. இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரியான பாடல்களை இம்ப்ரெஸ் பண்ணுங்க. எதை சொன்னால் அவன் உயர்ந்த கட்ட நிலைக்கு வருவானா அந்த மாதிரியான பாடல்களை நீங்கள் முதல்ல மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கணும். உங்களுக்கே தெரியலன்னா எப்படி நீங்கள் உங்கள் குழந்தைக்கு சொல்லுவீங்க? நீங்கள் அன்பின் கருணையின் வடிவமாக இருக்கும்போது உங்கள் குழந்தை அதை கற்றுக்கொள்ளும், எளிதாக கற்றுக்கொள்ளும். நீங்கள் தான் ரோல் மாடலாக இருப்பீங்க. நீங்களே சரியில்லைன்னா உங்களை பார்த்து தப்பாகத்தான் அந்த குழந்தை போகும். ஸோ குழந்தை நல்ல பாதையில் போக வேண்டும் என்றால் அன்பை கற்றுக் கொடுங்கள், கருணையை கற்றுக் கொடுங்கள். கருணையாக இருக்க அந்த குழந்தை கற்றுக்கொள்ளட்டும். அந்த தன்மையிலிருந்து வளர்ந்து வர 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 ஒரு கட்டத்துக்கு மேலே அன்பை இறுக்கமாக பிடிச்சுங்க, வேற எதுவுமே பிடிக்காது. அந்த டேஸ்ட் அது ஒரு ஒரு அலாதியான இன்பம், ஒரு பெரும் போதை. உங்கள் குழந்தைக்கு முதல்ல இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க சொல்லித்தாங்க. நீங்களே கொடுக்கறதுக்கு பயந்துட்டு இருக்கிறப்ப எப்படி உங்கள் வாயிலேருந்து அந்த வார்த்தை வரும்? இன்னொருத்தவங்களுக்கு கொடு, தைரியமாக கொடுன்னு எப்படி சொல்லுவீங்க? இன்னொருத்தவங்க ஹெல்ப் பண்ணின்னு எப்படி சொல்லுவீங்க? இன்னொருத்தவங்க வாய்ப்பை தட்டி பறித்து நமக்கு வேலை கிடைச்சா போகும் தான் நினைக்கிறீங்களே தவிர இன்னொருத்தவங்க கொடுத்த அழகு பார்க்கணும். ஒரு உட்கார்ந்துருக்கிற சீட்டை கொடுக்க மாட்டீங்க, சாப்பிட்டுட்டு இருக்க சாப்பாட்டில் கொஞ்சம் கொடுக்க மாட்டீங்க, வச்சிருக்கிற பொருளை அடுத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்கள் குழந்தை என்ன பண்ணும்? படத்தில் சொன்னமா கெட்ட வார்த்தையை உங்கள் குழந்தைகள் பேசுவதில்லை, கேட்ட வார்த்தைகளை தான் பேசுகிறார்கள். வார்த்தையும் மட்டும் இல்லை, பார்க்குறது அதே மாதிரி தான். ஒன்றை செய்கிறான் அப்படின்னா நீங்கள் செஞ்சுருப்பீங்க, அதை பார்த்து தான் செய்கிறான். மறுபடியும் வேறு ஏதாவது செய்கிறான்னு வெளியில் ஏதாவது பண்ணியிருப்பாங்க, அதை பார்த்து தான் செய்கிறான். ஆனால் இதில் எந்த ஒரு விஷயம், கருணையை ஒருத்தன் வந்து காப்பி அடிக்கும்போது சுகமாக இருக்கானா, தப்பான விஷயத்தை காப்பி அடிக்கும்போது சுகமாக இருக்கானான்னு பார்த்தா கண்டிப்பாக தப்பு தோற்றும், கருணை ஜெயிச்சிரும். ஆனால் அந்த கருணையை, அந்த டேஸ்ட், அந்த எசன்ஸை நீங்கள் காட்டியே ஆகணும். அப்போ தான் அந்த குழந்தை நல்ல தன்மையில் வளரும். உங்கள் குழந்தைக்கு நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுங்க, இது எல்லாத்தையும் கொண்டு வந்துடும். அட்டமா சித்தி, அனிமா, லகிமா, மகிமா, கரிமா, பிராப்தி, பிரகாமியம், வசித்துவம், ஈசத்துவம், அட்டமா சித்துகளை கடந்த ஆற்றல்கள், உலகத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த ஆற்றல், பஞ்சபூதங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆற்றல், அத்தனையும் இந்த கருணை கொண்டு வந்து விடும். அதனால உங்கள் குழந்தைய ஆன்மீக பாதை கொண்டு வரணும். ஏதோ மந்திரம், மாயம், முருகனை கும்புறது, சிவனை கும்புறதுன்னு சொல்லி கொடுக்குறீங்க, அப்படிலாம் கிடையாது. மொத்த உலகத்துக்கும் இறைவன் ஒருவன் தான். அவன் அருட்பெரும் ஜோதியாக இருக்கிறான். லைட்டாக இருக்கிறான், லைட் பார்ட்டிகளாக இருக்கான். லைட்டாக இருக்கான்னு நினச்சிக்க போறீங்க. நெருப்பாக இருக்கிறான், ஜோதி வடிவத்தில் இருக்கிறான். ஜோதியை கும்பிட வேண்டும். ஜோதியை கும்பிட சொல்லுங்க, பேதமே வராது. கிறிஸ்டின், முஸ்லீம், அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன புத்திசம், டாவோயிசம், வேற என்னெல்லாம் மதங்கள் இருக்கு, எந்த மதங்கள் வேணாலும் எடுத்துங்க, எல்லாமே ஒன்று திரண்டு அன்புன்னு வந்து ஒளியை கும்பிட ஆரம்பிச்சிட்டோம்னா புத்தரை மறந்துடுவோம். நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஐகான்ஸை மறந்துடுவங்களாம் நம்ம நினைவு கூறலாம், மதிக்கலாம். ஆனால் அத்தனை நிலை அடைந்த உயர்ந்த கட்ட மகான்கள் சொன்னது இறைவன் ஒருவனே ஒளியாகத்தான் இருக்கிறார். உண்மையை உணர்ந்தவர்களுக்கு இதுக்கு நன்றாக தெரியும். அப்போ ஒளியை தான் கும்பிடணும். அப்போதான் உலகம் வந்து அந்த லவ் அண்ட் கருணைக்குள்ள வரும். அதை கடந்த நிலையில அன்பை சொல்லி கொடுக்க வேண்டும். அன்பை சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சக்கராஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிடும். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய தேவையில்லாத கர்ம பதிவுகள் அழிஞ்சிரும். பிறவி இல்லாத பெருவாழ்விற்கும் சென்று விடுவார்கள். ஸோ குழந்தைகளை
நீங்கள் நல்ல பாதையில் வழி நடத்த வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படையானது கருணை, கருணை, கருணை. இதை நீங்கள் முதல்ல உங்கள் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா முதல்ல நீங்கள் மாறணும். நீங்கள் வாயில் மட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து தப்பான விஷயங்களை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா குழந்தை கண்டுபிடித்து விடும். உங்கள் மேலே இருக்கிற மரியாதையே போயிடும். மைண்டில் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.